സാറേ നിങ്ങൾക്ക് ரொம்ப ഇറക്ക മനസ്സ്. எப்படி சொல்ற? ഈ ബോട്ടിൽ വന്ന ആരും ഇതുവരെക്കും നിങ്ങളെ പോലെ മീനുക്ക് പൊരി പോട്ടതില്ല സാറേ. അതിനാൽ தான் ഞാൻ പറഞ്ഞത് உங்களுக்கு ഇറക്ക മനസ്സെന്ന്. ഞാൻ மீனுக்கு பொரியும் போடும், பொரி வச்சு மனுஷனையும் போடும். உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்காரு. ചേട്ടാ അയാൾ ആരാന്ന് അറിയോ? മദ്രാസിലെ വലിയ പുള്ളിയാ, പേര് നാച്ചിയാ. நீங்க ஆள் முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்றவர்னு கேள்விப்பட்டேன். இவன் பேரு வேலு. இவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையா? നിങ്ങൾ പറഞ്ഞ ഇയാൾ ഇപ്പോൾ ജീവിതത്തോടെ ഉയിരോടെ ഇരിക്കണ? தமிழ்நாட்டுல தெற்கு திசையில ஒரு ஊர்ல உண்டு. அது மாத்திரமே ஞான் அறியும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கானா? அதுவும் தென் மாவட்டத்துல? அப்படி எந்த இடத்துலடா இருக்கான்? ஏப்பா வேலு, நீ பழனிக்கு வந்ததுல இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். தைப்பூசத்தையும் பங்குனி உத்திரத்தையும் கொண்டாடுற மாதிரி உன் தங்கச்சி பிறந்த நாள் அமுக்கிரமா கொண்டாடுறியே. இதே மாதிரி ஏயா உன் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்ற? வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டும்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப பழிச்சுட்டு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னமா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்டேன்? 8:15 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா. அண்ணா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? உத வாங்குவேன். வேணா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும். அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு. எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். பாத்து போயா. பஸ் பாத்து நான் போறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆறாம பஸ் மணிக்கிறது. நீயா? நீ ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ணே. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா. பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா 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 வா. மணி இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணி நான் கோச்சுக்கிறார்ல. ஏமா இவன் பஸ் எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துறேன். விசில குடுத்துட்டு பாப்பா. விசில குடுத்தா பஸ் எடுத்துவீங்களா? என்ன மரியாதை? வேலு குட் மார்னிங். இந்தமா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு ஏமா குடை எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா பா, நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா?
என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அது தாண்டா என்ன கொள்ளுது. சரிடா பழனி, தங்கச்சியை பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. ஆமா, என்னடா நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ, அதான் இந்த சேரா. டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படிடா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய், 10 தடவை பார்த்து உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. பார், அவளுக்கு 40 டியூப் லைட் ஆச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே, பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்குடா. அண்ணே, என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணே பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ், தெருத்துவா பல்ப் என்னடா இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல, போடா கிளம்பு. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் டேய், சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டா நம்ம முகரைக்கு வாங்கி போடா, போடா, போறோம் போறோம். ஏய், Dress மாத்துறது முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. கழுவுடா, மத்த புதுசு அதானே செஞ்ச. அழகா இருந்தா பொறுக்காது உங்களுக்கெல்லாம். டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ, நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். நீங்க ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேரு கம்பெனி, இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணி தைக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற டண்டு. அதுக்கு பேரு டீசென்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்து விட்டு கிராப்ப விட்டது யாரு? யாரு? என் தாத்தா. முத இந்த பழனியில பேண்ட் போட்டது யாரு? அடச்சை. அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனியில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை, நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியறேன். பழனி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு விஷம். எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன், பெல் அடிச்சா? போலாம். அதோட பாட்டி, நாங்க இந்த ரேடியோ, டியூப் லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருளா வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி, இத நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல. அதனால உங்களை உள்ள கூட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சே, சரியான இடக்கு பழக்கம் தெரியும் உங்களுக்கு. வா, வேலை வரத்துக்கு போலாம். ஐயோ, என்ன 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 இல்லடா, எடக்கு படக்கான தெருக்கு 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா, தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டியூப் லைட். எரியுமா? பிரமாதமா அறியா. எங்க எரியல? இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயணம் யாருக்கிட்ட உன் சேட்டையை காட்டுறேன்? பாவம் கிறண்ட கால வெட்டுறேன். ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போகணும்? சித்தா நகர் 2nd ஸ்ட்ரீட் 7ஆம் நம்பர் வீடு. 50 ரூபா கொடுமா? அநியாயமா இருக்கே. நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்போ ஒண்ணு செய், நீ லக்கேஜ்லாம் வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடிவா. நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமிரா பேசுற? பேச்சு மாறக்கூடாது. புறப்படு. நான் பின்னாடியே ஓடி வரேன். ஆனா ஒரு பந்தயம். அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபா தரேன். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? நீ ஜெயிச்சிட்ட. இந்த பணம் உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபா. இனிமே யாருக்கிட்டயும் திமிரா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி, வா 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 வா. ஆமா, வேலை மாத்தி
நேத்து ஊருக்கு வரதாக லெட்டர் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரை நீ எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறதுதான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்திருக்கு? ஒரு ஆட்டோக்காரனோட பந்தயம். ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்த. முதல்ல பேக் புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு கணமாக்கும். கலக்கிட்டேன். உன் பாட்டி ஸ்டைல். கமான்.